ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் எபிசோட பார்க்குற விட இன்னைக்கு என்ன நடந்தது, அதாவது விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோடு இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது. அதை பத்தி பார்க்கலாம். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? டூ டு டூ டூ டு டூ டு டூ டு டூ ஐ லவ் யூ டூ. என்ன பாட்டு? இல்ல கண்ணா, லட்டு தின்ன ஆசையா. 2 லட்டு. கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா. 2 லட்டு. ஆக மொத்தம் 2 லட்டு. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன். ஆக்சுவலா விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இன்னும் வரும் காலங்கள்ல வந்துட்டு 2 எவிக்ஷன் கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா 15 பேர் இருக்கிறாங்க. போதாதுங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து உள்ள தூக்கி ஆள தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. 10வது வர ஆளுக்கு வந்து ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க, ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அமௌண்ட், அந்த மாதிரி சொல்லி ஆள தூக்கி உள்ள போட்டு இப்ப எவிக்ஷன் பண்ணி கூட பாத்தீங்கன்னா உள்ள 15 பேர் இருக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம டபுள் எவிக்ஷன் இந்த வீக்கு. அதுவும் பார்த்தாம இடையிலயும் எவிக்ஷன் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, சீக்கிரம் ஷோவை முடிக்கவங்க கட்டாயத்துல இருக்காங்க. அதனால நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு என்ன ஃப்ரைடே, சாட்டர்டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு போய் பேசுறதுக்கு முன்னாடியே எவிக்ஷன் தான். ஏன்னா போன வீக் பாத்திருப்பீங்க, லாஸ்டா 2 பேர்த்த ஒட்டுக்கா எவிக் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா, இன்னைக்கு ஒரு எவிக்ஷன், நாளைக்கு ஒரு எவிக்ஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் எவிக்ட் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா சத்யா, நாளைக்கு தர்ஷிகா. ஒரு ஆக்சுவலா சத்யா எவிக்ட் ஆக வேண்டியதுதான், ஒன்னும் பன்சா பண்ணல, சும்மா இதே ஜிம்முக்கு போறாரு மாதிரி எக்ஸசைஸ் போதும். இத்தனை வீக் இருந்துட்டாங்களா, அவங்களுக்கு தேவையான காசு வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆமா, எப்படியோ வந்து ஒரு காதலுக்கு இன்னையோட முற்றுப்புள்ளியோட முடிய போகுது. தர்ஷிகாவும் விஷாலும் உள்ள வேற அழுதா கேள்விப்பட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் விஷால் வெளியே வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டு அவங்க எதுவும் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா தர்ஷிகா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நல்லா கேப்டனா, அப்புறம் கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க போயிட்டாங்க தர்ஷிகா, இங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. காதல் வேலை சிக்கணும்னு எதுவும் தெரியலப்பா. ஆமா, காதல் வலை இல்ல, அது விஷாலோட வலை. அதாவது ஒரு லவ்வர் பாய் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களோட பிளே எல்லாம் வந்து இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவரும் விளையாடுறது இல்ல, அவங்களையும் விளையாட விடுறாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா பாய், முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படியோ அதாங்க, சத்யா தர்ஷிகா இந்த வீக் ரஞ்சித் வந்து கேப்டனா இருக்கிறனால அவரு தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா அவரு தான் வெளியே போயிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன நடந்தது, நம்ம நேத்தே சொல்லியிருப்போம், ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது வந்து என்னைய கேட்டா ஃபேர் கிடையாது, அன்பேர் தான். ஆக்சுவலா ஜெஃப்ரி இந்த வீக் பெருசா உள்ள ஆக்டே பண்ணல. ஆக்சுவலா வந்து நல்லா பண்ணது வந்து தீபக் முத்துக்குமாரை விட வந்து இவங்க பண்ணாங்க, மஞ்சரி லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து அந்த கேம்ல வந்து நல்லா அதான் பயரா விளையாடுறாங்க. என்னன்னா இப்ப என்ன தப்பா நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நான் கேம்ல வந்து ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆக்சுவலா அப்படிதான் வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. உள்ள வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேக்குறப்ப ஜெஃப்ரி இல்ல தீபக்குக்கும் மஞ்சரிக்கும் தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, தர்ஷிகா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன், ஜெஃப்ரிக்கு தரேன். அருண் என்ன சொன்னாரு, அருண் வந்து என்ன, அவர் வந்து தனியா ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த மாதிரி இருந்து வந்திருக்கா, அப்படி அவருக்கு ஒரு கொடுத்து அடுத்த வாரத்தை சேவ் பண்ணி மாவனை மாட்டினாடா மொப்பர்கட்ட மண்டையா, அந்த மாதிரி அடுத்த வாரம் அருண் எவிட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும், ஏன்னா அருண் பண்றதெல்லாம் நம்மளுக்கே வந்து இரிட்டேட்டிங் ஆகுது. ஆக்சுவலா அருணோட மோட்டிவ் என்னன்னா அங்க ஜெஃப்ரியை சேவ் பண்றதா இருந்துச்சே தவிர அருண் மட்டும் இல்லாம கூட இருந்த அருண் சொன்னோன்னு வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா எல்லாருமே லைனா அருண் சொன்னாங்க, மஞ்சரியை தவிர. ஆமா, மஞ்சரி எனக்கு கொடுங்க ஃப்ரீ பாஸ், ஏன்னா நான் நிறைய கேமுக்கோசரம் பண்ணேன் பண்ணிருந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா, ஆனா ஏன் இப்படி ஜெஃப்ரி கொடுத்தாங்கன்னு தெரியல. அததான் வந்து விஜய் சேதுபதி வந்து நீ கேட்கிற அப்படி இப்ப கடைசி ஒரு வார்த்தை சொன்ன, அப்படி மஞ்சள் தான் இந்த எல்லாத்துக்கும் காம்படிட்டிவா இருப்பாங்க, அதுல மஞ்சளை வெளியே துரத்துறதுக்கு வேண்டி எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அவளை தான் டைட்டில் அடிக்க முடியாதுங்கிற ஒரு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள காரணம் பண்றதுக்காக அடுத்து ஜெஃப்ரியை சேவ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கீழே யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு சேவ் பண்ணி கூட வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க மாதிரி தெரியும். அதான் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் வந்து கேள்வி கேட்கிறாரு, ரோஸ்ட் செய்யறாரு ஜெஃப்ரிய. என்னன்னா, உங்களை பாவம் பார்த்து போன டைம் வந்து கேப்டன்சி டாஸ்க் கொடுத்ததும் சரி, இந்த வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததும் சரி, ஒரு ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தா, அப்படியே போக இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். இன்னைக்கு வந்து இதுதான் நடக்க போகுது, இன்னையோட எபிசோட் நாளைக்கு சொல்றோம். பாத்தீங்கன்னா நேத்து என்ன நடந்தது,
ஒன்றும் நடக்கல பெருசா. ஒண்ணுமே நடக்கல. வாய் தகராறு. கேட்டா வந்து இது விஜய் சேதுபதி விஜய் பிக் பாஸ் சொன்னாங்க, சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபேன் பஸ் அதிகமா இருக்கு, உங்களுக்கு அதிக ஓட்டிங் இருக்கு, வந்து செய்தி மாதிரி வாசிங்கன்னு சொல்லிட்டு அது பேர் ஏதோ கத்திட்டு போச்சு. அது நல்லா வேற கை தட்டி பத்தி தப்பா சொல்லாத, கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தர். அப்படிதான் பிக் பாஸ் சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆமா பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம நேத்தே சொன்னதா பாத்தீங்கன்னா, பெஸ்டா பண்ணது யாருன்னு கேட்டா முத்து, மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேரு. கேப்டன்சி டாஸ்க் இவங்க 3 பேர் தான் விளையாட போறாங்க. இல்ல விஷாலு, முத்து, இன்னொன்னு ஜாக்லின் இவங்க 3 பேர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி டாஸ்க் விளையாட போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒஸ்டா பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா அண்ட் ராணவ். தலைவன் ராணவ் வந்து என்ன சொல்றா, அப்படி நீங்க வந்து எனக்கு கொடுங்க, அதாவது ராணவ் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அப்படி டைரக்ட் நாமினேஷன் எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா வந்து நான் எப்படியும் அடுத்த வாரம் என்னை நாமினேட் தான் பண்ண போறீங்க, அதுக்கு டைரக்ட் நாமினேஷன் இந்த வீக்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரே பேசுற. அப்படி அதாவது அவர் பேசிட்டு வந்தது பார்த்தா வெளியே வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியும், நான் வந்து மக்களாலேயே காப்பாற்றப்பட்டுக்கிறேன், உங்களால எனக்கு தேவையில்லை, எனக்கு ஃப்ரீ பாஸே வேண்டாம், எந்த பாஸும் வேண்டாம், நான் பைபாஸ்ல கூட போய்க்குவேன் அப்படிங்கிற. என்னை யாரும் எழுதி நானே போனாதான் உண்டுங்கிற மாதிரி அவரே கிளம்பிக்காராமா. அது எப்படி முடியும்? வச்சு செஞ்சுதான் அனுப்ப முடியும். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நேற்று ஃபுல்லா நடந்தது. நம்மளுக்கு தெரியும் இந்த வீக் வந்து ஒன்னும் அந்த டாஸ்க் வந்து பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டான இம்பாக்ட் இல்ல டாஸ்க்ல. ஆமா, அந்த ஒரு விஷயம் அந்த சௌந்தர்யாவும் அன்சிதாவும் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தவிர பாத்தீங்கன்னா வேற எதுவுமே நடக்கல. மித்தது எல்லாமே இந்த வாய்ஸ் சண்டை அது மட்டும் தான் நடந்தது. வாய் சண்டை, வாய்க்கா சண்டை. இன்னைக்கு சௌந்தர்யாக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரைக் கார்டாச்சும் காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. அந்த போய் அந்த எகிரிட்டு போய் பண்ணது காட்டிதான். அப்படி அவர் கொடுத்தாருன்னா ராணவுக்கு கொடுக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம தலைமை விஷாலுக்கும் கொடுக்கணும். விஷால் பேசுனதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை பேசுனதெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன நடந்தது நம்மளுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். பாத்தீங்கன்னா அதுதான் நடந்தது. சரி, இன்னையோட எபிசோடு வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.